தாயின்றி யாரும் தனியே பிறந்ததில்லை. தாயின்றி யாரும் தனியே பிறந்ததில்லை. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. அம்மா என்று அழைக்காவிடி உயர்வில்லை. இது ஆண்டவர் இயேசுக்கும் பொருந்தும். ஆண்டவர் இயேசுக்கு மாற்றி விளக்காது. அவரும் இந்த மண்ணில் பிறந்த மனிதர். ஆகவே இயேசுவையும் அன்னை மரியாளையும் பிரித்து பார்க்க இயலாது. ஹல்லேலூயா. உதாரணமாக மனம் வீசுகின்றது, வாசனையை தனியாக நாம் பிரிக்க முடியாது அல்லவா? அதுபோல் சதை ரத்தம், சதையை தனியாக பிரிக்க இயலாது. நகமும் சதையும் தண்ணீரும் சுவையும் போல, அதுபோல அன்னை மரியாளை இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாது. இயேசுவையும் பிரிக்க முடியாது, மரியாவையும் பிரிக்க முடியாது. இதுதான் வரலாற்று உண்மை. இன்று பிரிவினை சபையினர் அவங்க சொல்லித்தான், அவர்கள் விவிலியத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் விட்டு விடுவார்கள். விட்டு மரியாளை எடுத்து விடுவதா ஒரு எண்ணம் அவர்களுக்கு. மரியாள் இல்லை என்ற எண்ணம். சூரியனை கையில் மறைக்க முடியுமா? முடியாது. அவர்கள் அவ்வாறு எண்ணி வாழ்கின்றார்கள். மரியாள் இல்லை என்று கூறும் தனிநபரை அழைத்து, நீ திருமணம் செய்து விட்டாய், உன் மனைவி குழந்தை பெற்றுக் கொடுத்து விட்டார், உன் மனைவியை உன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடு என்று சொன்னால் அந்த மனிதன் அனுப்புவானா? அவனுக்கும் மனைவி தேவை. அவன் என்ன சொல்வான் தன் மகனிடம்? பையா, அம்மா சொல்ற கேளு, மம்மி சொன்ன கேட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வருவா என்று சொல்லுவான். அதுதானே உண்மை. பிறகு எப்படி? ஆகவே அப்படி என்றால் இயேசு மன்னக வாழ்வில் தாயும் மகனுமாக 30 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். பிறகு 3 ஆண்டு அவருடைய பயணத்தில் ஒன்றாகவே சென்றார்கள். எனவே ஆண்டவரின் தாய் நம் தாய் என்று நாம் சொல்வதில் தவறே இல்லை. அதுதான் உண்மை. தாய் சொல்லை தட்டாத தனி என்றால் அது முதல் மனிதன், மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசுதான் முதல் மனிதன். ஆக அவர் செய்த முதல் நிகழ்வு அதிசயம், அற்புதம் என்னவென்றால், கானாவில் கல்யாணத்தில் தண்ணீர் ரசமானது. அங்கு அன்னைக்கும் அழைப்பு வந்தது, இயேசுவுக்கும் அழைப்பு வந்தது. இருவரும் சென்றார்கள். அன்னை சுற்றி வரும் பொழுது பார்க்கின்றார், யதார்த்தமாக அங்கு ரசம் தீருகின்றது. யூத மரபின்படி கல்யாணம் கண்டிப்பாக 3 நாள் விருந்து நடைபெற வேண்டும். 3 நாளும் திராட்சை ரசம் நிறைய இருக்க வேண்டும், குறையக்கூடாது. இது இந்த அம்மாவுக்கு தெரியும். ஆகவே திராட்சை ரசம் குறைகின்றதே, இந்த வீடு கலவர பூமி ஆகிவிடுமே என்று எண்ணி தன் மகனிடம் சென்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு சொல்கின்றார், நாம் என்ன செய்ய முடியும்? அதுதான் உண்மை. என் நேரம் வரவில்லை என்று கூறுகின்றார். இருந்தாலும் அங்கு பாருங்கள், இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அவர் தான் பெற்ற மகன் என்ற உரிமையோடு அதிகாரத்தோடு அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கெஞ்சவில்லை, கதறவில்லை. பிறகு அந்த மனிதர் இயேசு, ஆண்டவர் இயேசு அவ்வாறெல்லாம் சொன்னவர். நேரம் வரவில்லை, என்னால் முடியாது சொன்னவர் கல்ஜாடியை கொண்டு சொல்லி தண்ணீரை ரசமாக மாற்றினார். ஆகவே அன்னைக்குத்தான் முதலிடம். ஆக என்ன சொன்ன, என்ன ஆனது? இதுல இருந்து இவர் தச்சன் மகன் அல்ல, தச்சன் மகன் அல்ல, ஆண்டவரின் மகன் என்று இயேசுவை முதல் உலகுக்கு அடையாளம் காட்டியவர் அன்னை மரியாள் தான். இதுதான் வரலாற்று உண்மை. இதை மறைக்க முயல்கின்றார்கள். விவிலியத்தில் பகுதியை சொல்வதில்லை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்று சிலர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, யோவான் 14 படிக்க சோதரி. யோவான் 14:12 பிரதர் படிக்கலாம்டா, யாராட்டி படிக்க. யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தை 12. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன்? அவற்றை விட பெரியவற்றை செய்வார். இந்த வார்த்தையை இன்று பிரிவினை சோதனை மையமாக வைத்துக் கொண்டு நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லுங்க. நல்லது, நீ ஜெபிக்கின்றாய், கிடைக்கின்றாய் வைத்துக் கொள்ளும். நான் கேட்கின்றேன், மனித பூர்வமாக உலக ஆசாபாசமாக வாழ்கின்ற நீ ஜெபிக்கும் பொழுது, கிடைக்கும் பொழுது, அன்னை மரியாதை நான் கேட்டால் கிடைக்குமா, கிடைக்காதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதைத்தான் செய்கின்றோம், வேறொன்றுமில்லை. ஏன் அவன் சொல்லுவான், ஏன் மரியாதை ஜெபிக்க வேண்டும்? நேரடியாக தந்தையிடம் ஜெபிக்க வேண்டியதானே? அடுத்த கேள்வி.
குடும்பங்களில் பார்க்கின்றோம், தாயின் தந்தையும் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகள் யார் அதிகமாக பாசமாக இருப்பார்கள்? தாயிடம். அப்ப தந்தையிடம் பாசம் இல்லையா? உண்டு. தந்தையிடம் மதிப்பும் மரியாதையும் பயமும் கலந்த ஒரு பாசம். தந்தையை தாயை காட்டு உயர்வாக வைத்திருப்பார் மகன், அது தவறே இல்லை. ஆனால் ஒரு மரியாதை இழந்த பயம் இருப்பதால் நாம் நேரடியாக ஏற்றுடன் கேட்பதில்லை. என்ன காரணம்? வசனத்தில் வாழ முடியவில்லை, அன்பு செய் முழுமையாக செய்யவில்லை, பகிர்ந்து கொள் பகிர முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. ஆகவே அம்மாட்ட போகிறோம். இதான் உண்மை. இதை நாம் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2024ஆம் ஆண்டு நம் எல்லோரிடமும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வசனம் அடங்கி ஒரு தங்க காசு கொடுத்தார். 2024ஆம் ஆண்டு எப்படி வாழ வேண்டும் என்று வசனம் இருந்த ஒரு தங்க காசு கொடுத்தார். தங்க காசை அந்த பாப்படை கொடுத்து அதை செய்யணும், அதை வச்சு விளையாடும், உருட்டு, கடைசியாக தொலைச்சிடும். சில புள்ளி இது பிரைஸ்ல அந்த மாதிரி 2000 அநேகர் நாம் இழந்து விட்டோம். ஒரு சிலர் இருக்க பிடிச்சுக்கிட்டீங்க. பிரைஸ்லா, அல்லேலூயா. ஆக வசனத்தில் வாழ்ந்தால்தான் வாழ்வில் அமைதி, அன்பு, நிம்மதி எல்லாம் கிட்டும். அதுபோல மார்க்கு என்ன வழி என்று கேட்டால் மார்க்கு 1:16 தான் வழி. மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். இயேசு இந்த மண்ணில் பயத்தவுடன் முதல் வார்த்தை மனம் மாறுங்கள், வசனத்தை நம்புங்கள். ஆக நம்புகின்ற நாம் அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. மார்க் 2:21 படியுங்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதில் இருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பையில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பையும் பாழாகும். அல்லேலூயா. இதில் நமக்கு ஒன்று அனுபவம் உண்டு, தோற்பை நமக்கு அனுபவம் இல்லை. நான்லாம் போட்டிருக்கேன், கிழிஞ்ச டோசரில் ஒட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அம்மா தச்சு ஒட்டு போட்டு கொடுப்பாங்க. அது 4 நாளில் பிஞ்சிட்டு வந்துடும். அப்போ இந்த இறைவார்த்தை அனுபவ வார்த்தை உண்மைதானே? இப்பொழுது அதே போல உதாரணமாக நம் உடம்பில் ஒரு கட்டி வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். கட்டி பழுத்து விட்டது, இரத்தமும் சலமாக இருக்கு. என்ன செய்ய வேண்டும்? அது கீறி எடுத்து பிரிக்கெடுத்து முழுமையாக எடுத்து மருந்து கட்ட ஆறும். அதுபோல இந்த புதிய ஆண்டில் நம்மிடம் உள்ள தேவையற்ற செயல்பாடை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு நாம் தூய ஆவியாரைத்தான் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைத்தால்தான் புதிய ஆண்டு புதிய வாழ்வாக மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. அன்றைய மரியாதை பற்றி எசையா கூறுகிறார். இறை வார்த்தை 7:14. விவிலிய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாவதில்லை, அன்றும் இன்றும் என்றும் உண்மையே. இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது. அல்லேலூயா. அதே வார்த்தை பின்னாட்களில் நேற்று, அதாவது 2020 ஆண்டுகளுக்கு முன்பு லூக்கா 1:22 படியுங்கள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அஞ்சுகின்றார். ஒரு வார்த்தையை சொன்னவுடன் அவர் பயப்படுகின்றார். இந்த வார்த்தை எத்தகையதோ என்று அச்சம் கொள்கின்றார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர்,
இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி. இங்க பாருங்க, நல்லா கொஞ்சம் தயவு பண்ணி கவனிக்கணும். வானதூதர் சொன்ன வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டாலும் அங்கே தடுமாறுகின்றார் மரியா. இது எப்படி நகரும்? எனக்கு கணவர் இல்லையே. இது நியாயமான ஒரு கேள்வி. அங்கு மரியா ஒரு கேள்விக்கணையை எழுப்புகின்றார். அதுக்கு என்ன பதில்? வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். தூய ஆவி வருவார், கடவுள் வல்லமையால் நீ குழந்தையை பெறுவாய். அந்த வார்த்தை நம்புகின்றார் அவர். சரி. ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அப்ப அன்றும் இன்றும் வசனத்தை நம்பினால்தான் வாழ்வு உண்டு. உன் உறவினராகி எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். Praise the Lord. Praise the Lord. வானதூதர் பேசினார். அன்னை மரியா முழுமையாக நம்பினாரோ இல்லையோ தெரியாது. ஆனா அவருக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டுவதற்காக உலகபூர்வமான அடையாளம். உன் முதிர்ந்த வயது, கிழவி, 60 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர், மாதவிடாய் நின்றுவிட்ட பெண் கருத்தரித்து உள்ளார் என்று சொல்லப்பட்டது. அப்படி அவர் முழுமையாக நம்பிக்கைக்கு வலுவாகிறது. ஆனால் மரியாதை என்ன பாராட்ட வேண்டும்? இது எப்படி ஆச்சு? அந்தமாக்கு 60 வயசு, நம்மளால என்ன பேசுவோம்? 60 வயசு என்னாச்சு, ஏதாச்சும் எப்படி உண்டா அப்படின்னு 1000 வார்த்தை பேசுவோம். ஆனால் மரியாள் எதுவுமே பேசவில்லை. ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவர் அடிமை. இங்கதான் கன்ஃபார்ம் ஆகிறாங்க அவங்க. முதல்ல வானதூதர், அடுத்து இதே போல நம்ம வாழ்விலும் அடையாளம் காட்டப்படுகின்றது. நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நம்மிடம் நிறைய அடையாளங்கள் காட்டப்படுது. நம்ம அதை மேலோட்டமா கடந்து போயிடுறோம். அவர் 3 மாத காலம் போய் அங்கு தங்கினார். அயலானுக்கு உதவி செய்ய முடியுமா என்றால், தூய ஆவி யாருக்கு தங்கி அங்குதான் செய்ய முடியும். எல்லாரும் போய் உதவியெல்லாம் செய்ய முடியாது. மாதக்கணக்காக செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரி பார்த்துட்டு உடனே வந்துடுறோம். தூய ஆவி யாருக்கு தங்கி இருக்கோ அவங்களுக்கு தான் அயலான் நேசிக்க முடியும், அன்பு செய்ய முடியும், சின்ன சின்ன உதவி செய்ய முடியும். அதுதான் உண்மை. அது மரியாதை தான் நமக்கு எடுத்துக்காட்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்திய 17:24 இவ்வாறு கூறுகின்றது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் துன்பங்கள் வாழ்வில் உண்டு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பிறக்கும் போதும் அடைகின்றாய், இறக்கும் போதும் அடைகின்றாய். ஆகவே துன்பம் வழியாகத்தான் ஒரு மனிதன் உச்சத்தை அடைய முடியும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால்? உண்மை அதுதான். துன்பம் தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும். எப்படி என்று பார்ப்போம். இறைவார்த்தையை யோவான் 16:21. யோவான் 16:21. பெற்றெடுக்கும் போது உலகிலே 1000 வெட்டுக்கள் படலாம், உடம்பெல்லாம் புத்திராமல் காயம் இருக்கலாம். அந்த காயம்லாம் காயம் அல்ல, பிரசவ வேதனை தான் பெரிய வேதனை. எந்த பெண்ணும் ஒரு பிரச்சனை வேதனை படுகின்ற வேதனை நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும், நம்ம சோதனைக்கு தெரியும். அடுத்த குழந்தையை வேடாண்டுருவாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அதுதான் அந்த வசனம் அன்றைய கூறுகிறது. அப்ப துன்பத்தை வழியாகத்தான் மகிழ்ச்சி உண்டு என்பதற்கு நான் அதை சொல்ல வந்தேன். ஆக ஐயோ துன்பம் வந்திருக்கு, துன்பம் உண்டு சொன்னார் இயேசு. உலகில் துன்பம் உண்டு, துணிவோடு
Praise the Lord. இந்த இறைவார்த்தை சொல்வதற்கு எளிது. துன்பம் வந்தவுடன் என்ன சொல்றான்? நான் கோயிலுக்கு போறேன், நன்மை வாங்குறேன், ஜாமலை பண்றேன், ஜேடியை பார்க்குறேன், என்ன அப்படி சொல்லும் பொழுதே விசுவாசத்தை தடுமாறும் பொழுது துன்பங்கள் சொல்ல நேரம் துன்பங்கள் 3 வகையாக உண்டு. பிராணாத்தியோட துன்பம், இயேசு அனுமதிக்கின்ற துன்பம், இந்த மாதிரி துன்பம் உண்டு. ஆக துன்பத்தை முன்முணுக்காமல் ஏற்றுக்கொண்டால் கடவுளை என்னால் முடியவில்லை, நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு பாடல் முன்பு துன்பம் கடவுளவு தான், ஆனால் என்னால் முடியவில்லை, வழியப்புறமாக நீர் பார்ப்பான என்று ஜெபத்தில் நீங்கள் தாழ்ச்சியோடு கனிவோடு அழுது ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எசேயா 48:10 படிக்கும். எசேயா அதிகாரம் 48 வார்த்தை 10. நான் உன்னை புடமிட்டேன், நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போல அல்ல, துன்பம் என்னும் முளை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இது அன்னி மரியாளுக்கு பொருந்தும் அல்லவா? எண்ணி பார்ப்போம். கண்ணி கருத்தாங்கினார், ஊரார் பேச்சுக்கு ஆழமானார், கடவுளை பெறுவா என்றார்கள், பிள்ளையை பெற்றெடுக்க இடமில்லை, பிள்ளை பிறந்தவுடன் தூக்கி கொண்டு ஓடுகின்றார் எகிப்துக்கு. காலமான 33 ஆண்டுகளும் துன்பத்தை தானே வாழ்ந்தார். ஆகவே இந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு பொருந்தும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அன்னை மரியாள் கருவறை முதல் கல்லறை வரை இயேசுவோடு பயணித்தார். ஊழியத்தை பார்த்தால் அநேக இடங்களில் வருவார். நாம் அதெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும். வருகின்றார். இயேசு விண்ணகம் சென்ற பிறகு அந்த சீடர்களை வழிநடத்து அன்னை மரியாதான். புனித லூக்கா ஒரு ஓவியர், ஒரு மருத்துவர் என்று வரலாறு கூறுகின்ற குறிப்புகள். அந்த லூக்கா ஓவியர் வந்த இயேசு படத்தை வைத்துக் கொண்டு அன்னை மரியா பிரச்சாரம் பண்ணார், பயணித்தார். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். கடைசியாக ஒரு முக்கியமான செய்தி சொல்ல ஆசைப்படுகின்றேன். ரூத் அதிகாரம் 1:16-17. அதற்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், ரூத்து அவருடைய மாமியார் பெயர் நகோமி. நகோமி தன் கணவனோடு வெளிநாட்டுக்கு செல்கிறார் பஞ்சம் பிழைக்க, தன் 2 மகன்களோடு. சென்ற இடத்தில் கணவன் இறந்து விடுகிறார். தன் 2 மகன்களுக்கும் பிற இன பெண்களை திருமணம் முடிக்கின்றார். அன்றே கலப்பு திருமணம் வந்திருக்கு என்பதுதான் சொல்ல முடியும். ஆக திருமணம் முடித்தாகிவிட்டது. பெரிய கொடுமை என்று பார்த்தால், இது கொஞ்சம் பாருங்க பிரதர், என்ன கொடுமைனா புருஷன் இறந்து போயிட்டான். சரி, ஆறுதலுக்கு பையங்களே இறந்து போனா ஒரு பெண் என்ன செய்வா? சில துன்பங்களை நடைமுறை வழியாக எனக்கு நேர்ந்தால் எப்படி எண்ணி பார்த்தால் தான் அதை புரிய முடியும். கணவன் இருந்தாலே கைம்பெண் வாழ முடியாத விதவை. மகன்களும் போய்விட்டார்கள். சரி, மகன்கள் போய்விட்டார்கள், மருமகள் இருக்காங்க 2 பேரும். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம்? நம்ம இருந்தா நம்ம ஊர் என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி சொல்லுவான் தான் சொல்லப்பட முடியும். நம்ம ஊர் அப்படி நான் சொல்றேன், என்ன சொல்லுவான்? நீ எப்போ வந்தியோ என் பையங்களாம் போயிட்டு சொல்ல மாட்டோமா? நீங்கள் சொல்ல மாட்டேன் கேள்விங்க, சந்தோஷம். அதுதானே உண்மை. ஏன்னு கேட்டால் எவ்வளோதான் விவிலியை படித்தால் வச்சாலும் மனித பிறா வாழும் பொழுது நம்மையும் அறியாமல் வருகின்ற வார்த்தை. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? நீங்கள் 2 பேரும் போயிருங்க, போய் உங்கள் அப்பா அம்மாவோட போயிருந்து மறுவாழ்வை தேடிக்கலுங்க அப்படின்னு சொல்கிறான். யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாமியார் சொல்கிறான், நான் இனிமேல் உங்களுக்கு மாடு பெற்று தர முடியாது, நீங்களும் கல்யாணம் பண்ண முடியாது, ஆகவே உங்கள் தாப்பு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தி போயிடுறா, சின்னவ ஓரத்தி, பெரியவ போக மாட்டேங்கிறா. அவள் என்ன சொல்லணும் பாருங்க, இந்த வார்த்தை தான் 16 படிங்களேன். 1:16. மருமகள் சொல்றா மாமியாரை பார்த்து, எல்லா மருமகளும் இந்த வார்த்தை பொருந்தும். உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் ஒரு நிமிஷம், அந்த மருமகள் சொல்றா, இல்லைங்க நீங்க போறது நானும் வருவேன். நம்ம பிள்ளை சொல்லாது, நான் போறேன் எங்கள் அப்பா அம்மாவோட சொல்லுவோம். அதான் உண்மை. இன்னைக்கு சொன்ன பிள்ளை சொல்லுமா,
அவரே போயிட்டு அறுத்த நீங்களும் விதவை இருக்கீங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறேன். ஆனால் அந்த பாருங்க, அதான் அந்த மகஸ்தானத்தில் இருக்கா. ரூத் வந்து மகஸ்தானத்தை கைப்பற்றி கொண்டார். அதான் சொல்ல முடிஞ்சு, இல்லாட்ட முடியாது. ரூத் வந்து அந்த அம்மாவுக்கு மகளாகவே வாழ்ந்தார், அதனால சொல்ல முடியுது. அடுத்து உம்முடைய இனமே எனது இனம். அப்ப இது வந்து புராணம் இல்லை, கதை இல்லை, எந்த ஊரு யாரு என்ன போட்டிருக்காங்க. இவ்வாறு மாமியார் மருமகள் வாழ்ந்திருக்காங்க. இன்று வாழ முடிகிறதா? ஏன் முடியவில்லை? விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. மாமியாருக்கு மருமகளை மகளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மருமகளுக்கு மாமியாரை தன் தாயாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு காரணம் யார் என்றால் கணவன்மார் தான். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நான் நம்ம தான் சொல்லுவேன். மனைவி கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கையில் பிற்காலத்து அவதான் பங்கு. தாயின்றி அவங்க இல்லைல்ல. அன்னைக்கு அந்த அம்மா நம்மளை வந்து அபாய்ஸ் பண்ணியிருந்தா, என்னை என் தாயார் அபாய்ஸ் பண்ணியிருந்தா மனைவி எப்படி வந்திருக்கும்? அதாவது வாழ்க்கை 2 பகுதி. முதல் பகுதி தாய், 2வது பகுதி மனைவி. 2வது பகுதி கண்டிப்பாக வேண்டும், இல்லை என்று சொல்லு. முதல் பகுதி இல்லாமல் 2ஆம் பகுதிக்கு எப்படி நுழைய முடியும்? ஆகவே எல்லோரும் தாயை மதிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா டவுன்லாம் பார்த்தா எல்லாம் வசதி வாய்ப்பாக இருக்கு. அவர் ஐடியில் வைப்பார், 1.5 லட்சம் சம்பளம், அந்த அம்மா 50,000 வாங்கணும் கொண்டு ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், பிரதர் எங்கள் அம்மா மேலே பாசம் இல்லைங்க, நான் எங்கள் அம்மா மேலே பயங்கரமாக பாசம் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா என்னை அப்படிலாம் வளர்த்தாங்க, உயிரே கொடுத்தாங்க. முடியல பிரதர், அவளுக்கு முடியல, எனக்கும் முடியல. காலை 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு போகிற வரும், பிள்ளைகளுக்கு செய்யணும், தாண்டவங்க என்ன செய்யப்படுறாங்க, எல்லா வசதியோட சலிச்சு ரொம்ப 10,000 கட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று உன் தாய் உன்னை அழைத்திருந்தா என் கேள்விதான். இதுக்கு அதுதான் பிரச்சனை. வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையே, லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம், எல்லாருக்கும் தான் இது நிறைவாக இருக்குது, எனக்கும் உங்களுக்கு சேர்ந்து தான். இப்போ தாயையும் தந்தையும் பராமரிக்க முடியாவிட்டால் அங்கே ஆசீர்வாதம் கண்டிப்பாக குறை இருக்கும். அப்படி ஏற்றி யாரையும் அப்படி தண்டித்து பிரசுவார் அடிக்கிறேன், அப்படி யாரையும் விட்ட மாட்டார், சுவிக்க மாட்டார். ஆனால் என்ன ஆகும்? ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், தினசரி சூரிய உச்சமாக துன்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே வருகின்ற காலங்களில் மாற்றங்கள் வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் வந்து அன்பு செய்ய வேண்டும் ஒருவரை ஒருவர் என்பதுதான் இது ஒரு ஆழமான கருத்து. குடும்பங்களில் அன்பு வேண்டும். கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பிள்ளைகள், இந்த அன்பு இருந்தால்தான் புது வாழ்வு நிச்சயமாக ஒரு மகிழ்வான வாழ்வாக அமையப்படும். பகிர்வு மனப்பான்மை இன்று உள்ளதா? கிராமங்களில் உண்டு, நான் நகர்ப்புறத்தில் பார்க்கவில்லை. இல்லாதவனுக்கு இருப்பதை கொடு என்று சொல்லுகின்றது. ஏழை கைம்பெண் கொடுத்தது மாதிரி உள்ளதையும் கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடு. நீங்கள் மதுரைக்கெலாம் வந்தீங்கன்னா 1 மணிக்கு வந்தால் என் வீட்டில் சாப்பிட இல்லைன்றுவேன். ஏன்னா கேட்டாங்க ஒரு லட்சம் அடிப்போம். உறவு என்பதும் இல்லை, பகிர் என்பதும் இல்லை. வெளியே பார்த்தீங்கன்னா மாதா படம் போட்டிருப்பேன், ஆண்டு சொல்லி போட்டிருப்பேன். இல்லை, நேரடியாக சொல்கிறேன், 100க்கு 90 குடும்பங்களில் நகர்ப்புறங்களில் பகிர்வு என்பது இல்லை. கலாச்சாரம், கோயிலுக்கு போகிற நன்மை வாங்குற, முடிஞ்சால் காணிக்க போடும், அவ்வளோதான். நானே என் பொண்டாட்டியும் பிள்ளைங்க, இதுதான் உண்மையான வாழ்வை நான் கண்ட வாழ்க்கை. அன்பு 100க்கு 70 பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. யாரும் 30% தான் செய்கிறோம். தர்மம் பண்ணுற வைக்கிறோம்னா, நான் என் தம்பியை மதிக்கலை, என் தாயை மதிக்கலை, நான் வந்து 1000 ரூபா கொடுத்தேன்னா ஒன்று கொடுங்க எவ்வளோன்னு சொல்ல. இந்த போறாருல அவர் எங்கள் அண்ணன் வந்துடுறது, பேச மாட்டேன் ஒருத்துக்கணக்கா. அப்போ இறைவார்த்தை எப்படி உங்களுக்கு செயலாகும்? செயல் ஆகவே ஆகாது. சொல்லுக்கும் செயலுக்கு சம்பந்தம். இறைவார்த்தை வாழ மிக மிக கடினம், ஸ்ட்ரகிள் லைஃப் நான் சொல்லுவேன். சொல்லுவதற்கு எளிது, மிக அருமை வார்த்தை. அன்பு செய், மன்னி, பாவம் செய்யாதே. மகாத்மா சொன்னார், கிறிஸ்தவ மதத்தை எனக்கு மிக மிக பிடிக்கும். கிறிஸ்தவ மக்களை ஏன் அப்படி சொன்னாரு? பைபிள்லாம் படிச்சிருக்கான் பிடிக்கன்னு கேட்டால் நம்மகிட்ட அது கலாச்சாரம் மாறிடுச்சு. இங்கே இருந்துச்சு, அது கிறிஸ்துவடுவாங்க.
இப்போ உங்களுக்கு சோகம்ல எங்கள் அப்பா ஓடுவார், நான் ஓடுவேன். இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் கிராமங்களில் இருக்கேன், நான் டவுனுக்கு சொல்ல வரேன். அப்போ அயலானின் அன்பு செய்வது பகிர்வும் குறைந்தால் அங்கு நிறைவாடு வாழ முடியாது என்பதுதான் அனுபவம். நம்ம தெரிஞ்சால் அதுக்கு நம்ம வேறு மாதிரி காரணம் சொல்லுவோம். துன்பத்திற்கு காரணம் இதுதான். அங்கே ஆசீர்வாதம் இல்லை, உங்களோட தடை. என் மகளுக்கு வரவே இல்லை, தட்டிக்கிட்டே போகுது. ஏன்? எங்கள் அம்மா வரும்போது என் பொண்டாட்டி உள்ள போயிட்டா, எப்படி ஆசையாக இருக்கும்? உதாரணம் தான். அப்போ இதெல்லாம் மாற வேண்டும். நான் இப்போ எல்லா இடத்துக்கும் சொல்கிறேன், இது மாறினா தான் கிறிஸ்தவாடும். சில பேர் இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து மாமியாரை அம்மா என்று அழைக்கின்ற மர்மங்களாக பார்க்குறேன். எல்லாரும் அப்படி எங்கேயும் பற்றி போகிறேன். ஆகா, நிறைய பேர் அருமையாக இருக்காங்க, அந்த குடும்பமும் சிறப்பாக தான் இருக்கும். அப்போ இறைவார்த்தை வாழ சிறு வயது பிள்ளைகளை பழக்க வேண்டும். நாம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆக இந்த புதிய ஆண்டிலே அன்னை மரியாதையுடன் ஜெபிப்போம், கேட்போம், பெறுவோம், மாறுவோம். மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் என்னிலிருந்து மாற்ற வேண்டும். அப்புறம் எனக்கா ஜெபிங்க, நான் போய் அவனை ஜெபிங்கன்னா ஜெயிப்பாங்க, எனக்கு கிடைக்காது. நான் மாறினா தானே ஜெபம் கிடைக்கும். மாற்றம் இல்லையே மறுவாள் இல்லை. சொல்லுவாங்க சில பேர், என் கணவர் குடிக்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கின்றது. குடியாதுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது? எத்தனை குழந்தை இருக்குது? 2 குழந்தை இருக்குது. வயசு என்ன? மூத்தவளை கேட்டு இந்த 5. இத்தனை வருஷம் நீ எப்படி குடிக்க விட்ட? ஈரோடு ஊர்வலன்றாரு திருமணத்திலே, நீயே அவரை கண்டிக்கலை, நீயே மாற்றம் பண்ண முடியல. ஜபம் என்ன செய்யும்? ஜபம் அங்கு வேலை செய்யாது. பிரேசலாம். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் ஜபமும் நடக்கும். ஆக புதிய ஆண்டில் நம்மால் முடிந்த உதவி பிறருக்கு செய்வோம், பகிர்வோம், மன்னிப்போம், அயலானை அன்பு செய்வோம். இந்த கிறிஸ்து பிறப்புலாவே அயலானை அன்பு செய்வதுதான், பகிர்வு தான். கிறிஸ்து மதத்தின் அடிப்படை கொள்கையை பகிர்வும், அயலான அன்பு செய்யும். இருக்கிறவங்க தர்றாங்க, ஓகே. இல்லை என்ன செய்யறது? பண உதவி இல்லை, உடல் உதவி, அதுவும் இல்லை, ஜப உதவி. கிறிஸ்தவன் என்றால் ஏதாவது வகையில் உதவி செய்யும். அடிபட்டு கிடக்கிறான், என்னால் குழந்தை தூக்க முடியாது, உங்களால் தூக்க முடியும், தூக்கலாம். நீங்கள் தூக்குறீங்க, என் காசு இருக்கு, ஒரு சோடா வாங்கி தரலாம். ஏதாவது ஒன்று பார்த்தே போனால் எப்படி இருக்கும்? பைபிள் சும்மா படித்தா அது சம்பிரதாயம் சடங்கு தான், நோட்ஸு மாதிரி தான். கொஞ்சமாச்சு முயற்சி கஷ்டம். சொல்லுவதில்லை, மேடையேறி அழகாக பேசலாம். இறைவார்த்தை வாழ்வது போராட்டம். அதற்கும் ஆவியான துணை வேணும். இறைவார்த்தை வாழணும் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் அனைவரையும் எல்லா வளங்களோடும் நோய் நொடியின்றி உங்களுடைய காரியங்கள் நடைபெற அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, எப்போ உங்கள் ஜபக்கூடத்துக்கு வந்தாலும் அப்போ இருந்து உங்களுக்கு பெயர் தெரியாது, தினசரி என் ஜபத்தில் உங்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக லெவேஷ் சொன்னது போல போன மாதம் அநேகர் குழந்தை பாய்க்கும் என்று பெயர் சொன்னார். தினமும் ஜெபிக்கின்றேன். நம்மளுக்கு பேர் தெரிய வேண்டாம், காதல் கேட்குறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இப்போ சில பேர் மூஞ்சி அடையாளம் இருக்கும், இந்த பிரதர், இந்த சிஸ்டர்லாம் ஜெபம் ஆடு அவனுக்காக ஆசிரியர். அதான் ஜெபம் என்பது. ஜெபமாலை மட்டும் ஜெபம் பண்ண, இறைவனோடு பேசுவதுதான் ஜெபம். பேச வேண்டும். பேசினா கிடைக்குமா? சாமுவேல் சொன்னார், பேசும் ஆண்டவரை என்னோடு பேசு, தனிமையில் கதவை போட்டுக் கொண்டு பேசுங்க. அதான் தவம், தியானம். அப்படி பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் ஜெபமாலை திருப்பிடலாம். முதல் நான் மாற வேண்டும். மாற்றம் எங்கிருந்து வர? என்னிலிருந்து வர வேண்டும். அடுத்து என் மனைவி, என் பிள்ளைகள், அப்புறம் தான் நான் வெளியே போகணும். ஆக மனம் மாறுவோம், ஜெபிப்போம், நம்புவோம். கடவுள் நமக்கு எல்லா வரங்களும் தருவார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Praise the Lord. Praise the Lord.
அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகம் பார்க்கப்படும். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய்